கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் சுவாரஸ்யமான ஒரு பதிவாக இது இருக்கும். யூதர்களுடைய தல்முத் எனப்படுகிற புஸ்தக தொகுப்பில் பரிசுத்த வேதாகமத்தில் வசன ஆதாரங்களோடு பரலோகத்தில் தேவனுடைய மகிமையான சிங்காசனம் இருக்கிற இடத்திலிருந்து பூமி வரைக்கும் 7 வானங்கள் இருப்பதாக ஆயிரக்கணக்கான வருஷங்களாக யூத ரபிமார்களின் ஆராய்ச்சிகளின்படி யூதர்கள் நம்புகிறார்கள். பைபிளில் 7 வானங்களை குறித்து நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் 3 வானங்கள் குறித்து இருக்கிறது. ஆனால் 7 வானங்களுக்கான வசனங்கள் இருக்கின்றன. அந்த 7 வானங்கள் என்னென்ன, எந்தெந்த வசனத்தில் எந்தெந்த வானத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றன என்பதை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். 7 வானங்களை குறித்து எபிரேய மொழியில் விலோன், ரகியா, ஷஜாகிம், செவுல், மாவோன், மக்கான், அரவோட் என்று அழைக்கப்படுகிறது. முதல் வானத்தை குறித்து இப்போது பார்ப்போம். எபிரேய மொழியில் முதல் வானத்திற்கு விலோன் என்று பெயர். நாம் பார்க்கிற வளிமண்டலமாகிய காற்று, மேகங்கள், பறவைகள் பறக்கிற ஆகாயத்திற்கு பெயர்தான் முதல் வானம் என்பது. இதை குறித்து ஆதியாகமம் 1 அதிகாரம் 20 வசனத்தில், பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் பிறப்பிக்க கடவது என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தில் ஆகாய விரிவிலே பறவைகள் பறக்கிற மேகங்கள் இருக்கிற அட்மாஸ்பியர் பகுதியை முதல் வானம் என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்து 2ஆம் வானத்திற்கு ரகியா என்று பெயர். இந்த 2ஆம் வானம் என்பது சூரியன், சந்திரன், கோள்கள் மற்றும் கோடிக்கணக்கான பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களும் பால்வெளி அண்டம் என சொல்லப்படுகிற கேலக்சி மற்றும் கோடிக்கணக்கான அண்டங்கள் காணப்படுகிற இடம்தான் 2ஆம் வானம். இதை பற்றி ஆதியாகமம் 1 அதிகாரம் 16 வசனத்திலிருந்து 18 வசனங்கள் வரை தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார் என எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களாகிய கேலக்சி மண்டலங்கள் இருக்கிற ஆகாய விரிவை 2ஆம் வானம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 2ஆம் வானத்தில்தான் சாத்தானும் அவனுடைய தூதர்களும் இப்போது இருக்கிறார்கள். இந்த 2ஆம் வானத்தில் இருந்துதான் அவை பூமிக்கு வந்து சுற்றி திரிந்து உலாவி மனிதர்களை வஞ்சிக்கின்றன. சாத்தானும் அவனுடைய தூதர்களும் 2ஆம் வானத்தில் இருப்பதை குறித்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சாத்தான் ஆகாயத்தில் இருக்கிறவன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அந்தகார லோகாதிபதிகளாகிய பொல்லாத ஆவிகள் வான மண்டலங்களில் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதுதான் 2ஆம் வானம். இந்த 2ஆம் வானத்திற்கு மேலே 3ஆம் வானமாகிய பரதீசு மற்றும் உன்னதமான பரலோக இடங்கள் இருப்பதால் அங்கிருந்து, அதாவது பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட சாத்தான் 2ஆம் வானத்தில் இருக்கிறான். இதனால்தான் தானியேல் ஜெபிக்கும்போது பரலோகத்திலிருந்து புறப்பட்டு 2ஆம் வானத்தை கடந்து பூமிக்கு தானியேலிடம் செய்தி கொண்டு வரும்போதுதான் அதை தடுப்பதற்காக இடையில் 2ஆம் வானத்தில் இருக்கிற சாத்தான் காபிரியேல் தூதனை 21 நாட்கள் வரை தடுத்து விட்டான். அதன் பிறகு காபிரியேல் தூதனுக்கு உதவியாக மிகாவேல் தூதன் வந்து சாத்தானோடு சண்டையிட்டு அவனை துரத்தி காபிரியேல் தூதனுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்து தானியேலிடம் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உதவி செய்தான். இதை பற்றி தானியேல் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான
அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான் என்று தானியலிடம் காபிரியல் தூதன் கூறினான். அந்திகிறிஸ்துவின் உபத்திரவ காலத்திற்கு முன்பு சாத்தானுடைய கூட்டத்தை 2ஆம் வானத்திலிருந்து கீழே பூமிக்கு தள்ளிவிடுவதை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் எவ்வளோ கிளியராக எழுதியிருக்காங்க பாருங்க. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று 2ஆம் வானத்தில் சாத்தானோடும் அவனுடைய கூட்டத்தோடும் நடக்க போகிற யுத்தத்தை குறித்து எழுதப்பட்டுள்ளது. இனி இந்த 2ஆம் வானத்திற்கு மேலே இருக்கிற 3ஆம் வானத்தை குறித்து பார்ப்போம். 3ஆம் வானம் என்பது இதுவரை கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் காணப்படுகிற பரதீசு என்கிற இடமாகும். இதை 3ஆம் வானம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த 3ஆம் வானமானது எபிரேய மொழியில் ஷஜாகிம் என்று அழைக்கப்படுகிறது. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களில் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்துக்கு முன்பே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என பவுல் தன்னை குறித்து சொல்கிறார். இந்த 3ஆம் வானத்தில்தான் தேவதூதர்கள் மன்னா தயாரிக்கிற இடம் இருக்கிறது. இதுதான், அதாவது இந்த 3ஆம் வானம் தான் தேவதூதர்கள் மன்னா தயாரிக்கிற இடம் அப்படின்னு யூத ரபிமார்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு ஆதாரமாக 78ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரை அவர் உயரத்திலிருந்து மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான் என்று வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் வானத்தின் மன்னாவால் போஷித்ததை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து 4ஆம் வானமாகிய செவுல் எனப்படுகிற இடத்தை குறித்து பார்ப்போம். இந்த 4ஆம் வானத்தை தான் புதிய எருசலேம் இருக்கிற இடம் என்றும் அங்கேதான் தேவனுடைய பலிபீடம் இருப்பதாகவும் தேவதூதர்கள் தேவனை வழிபடுகிற இடமாகவும் யூதர்கள் கூறுகிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் என்று புதிய எருசலேமை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டிலையும் இதை குறித்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இந்த 4ஆம் வானத்திற்கு மேலே அடுத்த வானமாகிய மாவோன் எனப்படுகிற 5ஆம் வானம் இருப்பதாக யூதர்கள் நம்புகிறார்கள். இப்படி நான் கதை சொல்கிறதா யாரும் நினைக்க வேண்டாம். பைபிள் வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிற ரபிமார்களின் விரிவுரை தொகுப்பாகிய ஆயிரக்கணக்கான வருஷங்களாக பழைய ஏற்பாட்டை ஆராய்ச்சி பண்ணி அந்த தல்முத்துங்கிற புஸ்தகத்தில் டீட்டெயிலாக யூத ரபிமார்கள் இப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க. அதை யூதர்கள் இன்றளவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. யூதர்கள் அதை நம்புகிறார்கள். ஏற்றுக்கொள்ள மனதாக இருக்கிறவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம். ஓகே, வசன ஆதாரங்கள் இருப்பதால் தான் நான் சொல்கிறேன். இந்த 5ஆம் வானமானது பரலோக தேவதூதர்கள் தங்குகிற தேவதூதர்களின் வாசஸ்தலமாக இருப்பதாக கூறுகிறார்கள். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீர் உமது பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து நோக்கி பார்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாசஸ்தலத்தை தேவதூதர்கள் வாசம் பண்ணுகிற இடமாக 5வது வானம் என்று நம்புகிறார்கள். பரலோகத்தில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது என்று நம் கர்த்தராகிய இயேசுவும் கூறுகிறார். ஹெவன் என்பதை ஆங்கிலத்திலும் எபிரேய மொழியிலும் வானங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதாவது பரலோகம், நம்ம பரலோகம்னு சொல்கிறோம்ல, இந்த பரலோகத்தை ஆங்கிலத்தில் ஹெவன்னா வானம், எபிரேய மொழியிலையும் வானம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த 5வது வானத்திற்கு மேலே 6வதாக இருக்கிற வானமாகிய மகான்
என்கிற 6வது வானம் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 6வது வானத்தில்தான் தேவன் மின்னல், இடி, காற்று, பனி, மழை, ஆலங்கட்டி மழை போன்றவற்றின் கருவூலங்கள், அவைகள்னா அவைகள் இருக்கிற அந்த கருவூலங்களாகிய பண்டக சாலைகளை தேவன் வச்சிருக்கிறாராமா. அதாவது தேவனுடைய வல்லமைகள் தேவன் கட்டளையிட்டவுடன் அவை அங்கிருந்து புறப்பட்டு வருகின்றனவாம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அவர் சத்தமிடுகையில் வானத்திலே திரளான தண்ணீர் உண்டாயிற்று. அவர் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே உண்டாக்கி காற்றை தமது பண்டகசாலைகளிலிருந்து புறப்பட பண்ணுகிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த பண்டகசாலைகள் 6ஆம் வானத்தில் தான் இருக்குது, ஆண்டவர் அங்கே தான் வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு யூதர்கள் சொல்கிறாங்க. 6ஆம் வானத்திற்கு மேலே தான் 7ஆம் வானமாகிய அரவோட் எனப்படுகிற வானம் இருப்பதாகவும் இதுதான் மிகவும் உன்னதமான மிக மிக மகிமையான வானமாகவும் இங்குதான் தேவன் வாசம் பண்ணுவதாகவும் மிக விசேஷமான சேராபின்கள், கேருபின்கள் போன்ற விசேஷித்த தேவ தூதர்களும் அங்கே தேவனோடு கூட இருப்பதாகவும் தேவனுடைய மகிமையான வல்லமையான சிங்காசனத்தில் தேவன் இருப்பதாகவும் வீற்றிருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். தேவன் எல்லா வாசஸ்தலங்களிலுமே எல்லா இடங்களிலுமே தேவன் இருந்தாலும் மிக உன்னதமான இந்த 7ஆம் வானம்தான் தேவனுடைய வாசஸ்தலம் என்று கூறுகிறார்கள். அண்ட சராசரங்களையும் வானாதி வானங்களையும் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள மெய்யான தேவன். வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்றென்றுமே. ஆமென்.